அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்துறது, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து இப்போ நான் உங்களுக்கு வந்து எழுதி காட்ட போகிறேன். ஸோ அதை வந்து நீங்களும் உங்கள் லேப்டாப்பில் உங்கள் சிஸ்டத்தில் வந்து என்ன செஞ்சீங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, ஒரே ஒரு நோட் பேட் மட்டும்தான் இப்போதைக்கு தேவை. ஸோ ஜஸ்ட் நோட் பேட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஃபைலில் போய் நினச்சிறேன் சேவஸ் அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நான் இந்த கோலனில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து மை ஃபஸ்ட் டாட் HTML அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறேன் கொடுத்து ஜஸ்ட்டு என்ன செய்கிறேன் சேவ் பண்ணுறேன். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, கோலன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே மை ஃபஸ்ட்னு ஒரு HTML ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னா, இப்போ நான் அதை மேலே உள்ளதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் குரோமில் இருக்கிறேன். குரோமில் போய்ட்டு என்ன செய்கிறேன், கோலன் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத நான் இந்த மாதிரி டேரெக்டாக இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண உடனே இங்கே வந்துட்டு இதில் போய் நான் வந்துட்டு இல்லையா மை ஃபஸ்ட் டாட் HTML அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹலோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் என்ன செய்கிறேன், ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமுக்குள்ளே எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், இப்போது ஸ்கிரிப்ட் இப்போது நார்மலாக வந்து என்ன செய்வோன்னா, அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்குது. இந்த அலர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ ஒரு விண்டோ மாதிரி வரும். சரியா? இப்போ பாருங்கள், இப்போ ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி ரைட் கிளிக் பண்ணி ரீலோட் பண்ணிங்கன்னா இப்போ அலர்ட் ஹலோ அப்படின்னு வருது இல்லையா. இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு ஸ்கிரிப்ட்டு டைப்பு டெக்ஸ்ட்டு /ஜாவா ஸ்கிரிப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு முடிக்கும் போதும் அதே மாதிரி ஸ்கிரிப்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு க்ளோஸ், ஜஸ்ட்டு சேவ். இப்போ சேவ் பண்ணியாச்சு. திருப்பி இதே ஃபைலை ரீலோட் பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து என்ன ஆயிடுச்சு, ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இவ்வளோதாங்க. இதுதான் ஜாவாஸ்கிரிப்டோடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்தடுத்து அப்படி கொஞ்சம் இதிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அந்த ஜாவாஸ்கிரிப்டை எப்படி எதுக்காக நம்ம பயன்படுத்தணும், ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் படித்தா நமக்கு என்னென்ன வேலை ஜாப் ஓரியன்டாக வந்து எந்த மாதிரி நம்ம இந்த ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதி காட்டியிருக்கிறேன். ஸோ சும்மா ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்குறதுக்காக தான். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.